ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நம்ம எப்படியும் அந்த குவாலிஃபைக்குள்ளே போகிறது கிடையாது, தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த ஒரு வெற்றி மூமெண்ட், இன்றைக்கி சிஎஸ்கே அடைஞ்ச ஒரு வெற்றி மூமெண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அதை சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ ஹாப்பினஸ். ஸோ கடைசி ஓவரில் நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமானே தெரியல. நான் அந்த ஒரு மூமெண்ட்டில் அந்த கடைசி வரைக்கும் தோனி 6 அடித்தாலுமே எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பிகாஸ் அடுத்து வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பவுலர்ஸ். தோனியும் துபையும் ஆடும்போதே இதில் ஏதாவது ஒரு விக்கெட் ஆச்சுனாலும் கண்டிப்பாக அங்கே நமக்கு வின் கிடையாது, லாஸ் தான். எல்லா கடவுள்கிட்ட உட்காந்து ப்ரே பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ ப்ரே பண்ணாலும் தோத்து தான் போய்கிட்டு இருக்கோம், இந்த தடவை அப்படி தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி நம்ம பிளே ஆஃப்குள்ளே போகிறது கிடையாது. இருந்தாலும் இந்த ஒரு மொமெண்ட் வெற்றி அடைஞ்சே தீரணும். ஏன்னா பவுலிங் நல்லா தான் போட்டாங்க ஸ்டார்டிங்கில், திருப்பி கடைசியில் ரசல் ஓவரில் கொஞ்சம் சொதப்பினாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே அடிக்கணும்னு சொல்லி சீக்கிரமாகவே ஒவ்வொரு ஓவருக்கும் ஒவ்வொரு விக்கெட் மோசம். ஆனால் உண்மையிலே ஸோ கடைசியாக நம்ம துபே அண்டு தோனி ஆடுறப்போ நான் அவ்வளோ பயந்தேன். இதில் அப்புறம் யார் அவுட் ஆனாலும் கண்டிப்பாக அது கொஞ்சம் ரன்னாக இருந்தாலும் நம்மளால் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வர பேட்டர்லாம் பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் மாதிரி அப்படியே டக் வச்சுட்டே ஆடுவாங்க. பவுலர்ஸில் பார்த்திங்கன்னா பேட்டர்ஸ்னு மனசில் நினச்சிட்டு எல்லாரும் அடிக்கிறதுக்கு தான் அடிப்பாங்க, தூக்கி அடிக்கிறதா நினச்சி விக்கெட் கொடுத்துட்டே போவாங்க. ஒரே ஓவர்லேயே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆல் அவுட் ஆகிடும். இப்படி தான் நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸாக 2-3 மேட்ச் ஆடிட்டு இருந்தோம். அதே தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஐயோ உங்கள் அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே கடைசியாக ப்ரீவியஸ் 19th ஓவரில் பார்த்திங்கன்னா துபே அவுட் ஆனார். அதுக்கப்புறம் நூர் அகமட் நம்ம சொன்ன மாதிரி தான் அங்கே அவர் அடிக்க ஓங்கினார், அங்கே விக்கெட் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் அன்ஷுல் கம்போஜ் நம்ம ஏகே அண்ட் தலை 2 பேரும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கில் இருந்து லாஸ்ட் ஓவரில் ரசல் அந்த 6th போட்டார் பாருங்க தோனி. அந்த மொமெண்ட் தாங்க உயிரே வந்துச்சு. இதனால ஒரு அடுத்த ஒரு 2 ரன் அடிக்கணும் இல்லையா, அதுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அடிப்பாங்களா இல்லை அன்ஷுல் கம்போஜ் ஏதாவது தூக்கி அடிக்கிறேன் இல்லை ஏதாச்சும் பண்ணி விக்கெட் போல்டு ஏதாவது என்னது ஆகிடுமோன்னு சொல்லி அவ்வளோ பயந்துட்டே இருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டட் அன்ஷுல் கம்போஜோட பேட்டிங் 4 போய் நம்ம சூப்பர்பான ஒரு விக்ட்ரி இன்னைக்கு அடைஞ்சிருக்கோம். எப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதங்க, April 14 இனி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வின் பண்ணோம். அதுக்கப்புறம் பல போராட்டங்கள், பல மேட்ச்சில் தோத்து இன்னைக்கு தான் நம்ம வின் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு மொமெண்ட் அப்படி சொல்ல வார்த்தையில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆயுஷ் மாத்திரை கிட்டேருந்து எதிர்பார்த்து லாஸ்ட் மேட்ச் அடித்தார், இந்த மேட்ச் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டக் அவுட் ஆனார் அவர். அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம கான்வேயும் அப்படி தாங்க. ஸோ எதுவுமே அடிக்காமலே பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஏன் வின்னிங் மூமெண்ட் ஜோனுக்குள்ளே போனோம்னா அங்கே ரன் பார்த்திங்கன்னா அதுவும் 180 தான். நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 180 சேஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 180 நம்ம சேஸ் பண்ணதே கிடையாது. பட் இன்றைக்கி ஜஸ்ட் 180 கரெக்டாக வின் பண்ணி கொடுத்துருக்கோம். 180 அவங்க 170 அடிச்சாங்க, 180னா வின்னு. நம்ம 182 அடித்து வின் பண்ணியிருக்கோம். அது ஒரு சாதனை முடிச்சிருக்கோம் தான் நினைக்கிறேன், தெரியல எக்ஸாக்டாக எனக்கு அதை பற்றி. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஊர்வேல் பட்டேல் சூப்பர்பான இன்னிங் ஆனாருங்க. எடுத்த பால்லேருந்து கடைசி அவர் இருந்த பால்லே 11 பாலுக்கு 30+ ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். வேறு லெவல். உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் அவருக்கு. ஸோ செம்மையாக பேட்டிங் பண்ணியிருந்தார். அவர் இன்னும் 2 ஓவர் இருந்தால் நம்ம இன்னும் சீக்கிரமாகவே மேட்ச் முடிச்சிருக்கலாம். இந்த வீடியோலையுமே என்னோட ஃபேவரேட் 2 தலைகளை தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம தலை தோனி, இன்னொன்று நம்ம தலை சுவாமி விஜய், என்னென்னு சொல்லிக்கலாம். 2 பேரோட ஃபோட்டோவுமே ஷேர் பண்ணி தான் இந்த வீடியோவுமே நான் பேசுகிறேன். நம்ம சுவாமியுமே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக செம்மையாக நான் ஆடிருப்பார் இல்லையா, அந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டிவெல் பிரேவிஸ் ஏபிடினா ஒரு சூப்பர்பான ஒரு பேபி ஏபிடிங்க. அவ்வளோ ஒரு சூப்பர்பான ஒரு நாக் கொடுத்துருந்தார். ஒரே ஓவரில் 30 ரன்ஸ். அந்த ஒரு ஓவர்னால தான் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வின்னிங். 2 ரீசன். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அடித்த ஊர்வேல் பட்டேல், அடுத்து பார்த்திங்கன்னா டிவெல் பிரேவிஸ். இவங்க 2 பேர் மட்டும் தான் இன்றைக்கி மேட்ச் ஆடினாங்க. நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆடுறவங்க ஸ்டார்டிங்கில் ஆடுறாங்க, கடைசியில் சொதப்பிடுறாங்க. இல்லைனா நடுவில் மட்டும் தான் ஆடுறாங்க. யாராவது 1-2 பேர் தாங்க பேட்டிங் ஆடுறாங்க. மற்றவங்க எல்லாருமே ஜஸ்ட் சிங்கிள் ரனில் டபுள் ரன் அப்படியே தான் விக்கெட் கொடுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. ஜடேஜா நல்லா தான் ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம பவுல் அவருமே ஒரு விக்கெட் கொடுத்தாரு. இல்லை இவங்களாம் அடித்தாலும் நம்மளோட தமிழ்நாட்டு பேர் எனக்கு வருண் சக்கரவர்த்தியுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட ஸ்பெல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவரால் தான் நம்ம ரொம்ப தடுமாற்றம் அடைஞ்சோம் மேட்ச்சில். உண்மையிலே அவரோட ஓவர் விக்கெட் கொடுக்காம இருந்தோம்னா நம்ம இன்னும் முன்னாடியே வெற்றியடி இருந்துச்சிருப்போம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி திக் மொமெண்ட்டில் வெற்றி எடுத்து ஒரு மாதிரி அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் தான். பட் ஆனால் கடைசியில் தோற்று போயிருந்தோம்னா இப்படி ஆர்சிபியோட 2 ரனில் தோற்று போனோம் பாருங்கள். அந்த மாதிரிலாம் போயிருந்தோம்னா மனுஷன் வெக்ஸ் ஆகிருப்போங்க. உண்மையிலே கடைசியாக 2-3 மேட்ச் அப்படி தான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நான் உள்ளே போக முடியும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ நிறைய பிளே ஆஃப்லாம் மாற்றி செம ஒரு காம்பினேஷனில் பார்த்திங்கன்னா இன்ஜுரியில் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து ஸோ வேறு லெவலில் ஒரு பிளேயிங் லெவன் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிஎஸ்கே. லாஸ்ட் மேட்ச் நம்ம தோனி பேசியிருப்பாரு. ஸோ பார்த்திங்கன்னா என்னோட மிஸ்டேக் தான், நான் 2-3 ஷார்ட்ஸ் எடுத்து எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக பசங்க வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம
தெரியும், தோனிக்கும் தெரியும் இவருக்கு அப்புறம் பேட்டர்ஸ் யாருமே இல்லை, கடைசி பேட்டர் தோனி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தூபே அண்ட் தோனி 2 பேருமே அவுட் ஆகாமல், ஸோ அதாவது சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் ஒவ்வொருமே ரொம்ப அழகாக வந்து சிங்கிளே ஆடி ரொட்டேட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து மூவ் பண்ணாங்க. அந்த ஒரு ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்னிங்க்கு ஒரு ரீசன். ஏன்னா அவங்க அங்கே அடிக்க முயன்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம விக்கெட் கொடுத்துருப்போம். அப்புறம் நம்ம விக்கெட் கொடுத்தா என்ன ஆகும் நமக்கு தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இன்றைக்கி மேட்ச், செம மேட்ச்சு. ஸோ அவங்களுமே நல்லா வந்து டஃப் கொடுத்தாங்க பவுலர்ஸில். ஸோ ஒரு சூப்பர்பான, நான் கடைசியாக நம்ம எப்பயும் போல் நம்ம தலை தோனி நான் 20th ஓவரில் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக அந்த ஃபஸ்ட்டு பால்லே 6 அடித்தார். அப்புறம் அன்ஷுல் கம்போஜ் 4 அடிச்சு கொடுத்து இந்த ஒரு வெற்றியை நமக்காக நிலைநாட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆஃப்டர் April 14th இன்னைக்கு May 7th இன்னைக்கு ஒரு வெற்றி வந்து நமக்கு நிலைநாட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கிறது ஜெயிக்கிறதுலாம் வந்து கேமில் ஒரு இட்ஸ் பார்ட் ஆஃப் கேம் தாங்க. பட் இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க ஜெயிக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து பல மேட்சுகளை தோல்வியிலே பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஒரு மேட்ச்சை ஹாப்பியாக என் பண்ணதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, சொல்ல வார்த்தை இல்லை. எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தில் நான் குதிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோ அது அப்படி கத்தி ஆர்ப்பாட்டப்ப அந்த 6 அடிக்கும்போது கையடிச்சு என் கையெல்லாம் வலி, அந்த லெவலுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக நான் வந்து இன்றைக்கி ஃபீல் பண்ணேன். அது ஏன் எனக்கு தெரியல, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக வீடியோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டே தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். பட் எனிவேஸ் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க சிஎஸ்கே ஃபேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எந்த டீமோட சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போவும் எப்பவும் ஆல் டைம் ஆல்வேஸ் மை ஃபேவரட் MSD மட்டும்தான். இதரும் கிரிக்கெட் பிளேயர்ஸ்னு பார்க்கும்போது எனக்கு நிறைய பேரை பிடிக்கும். அது ஆல் டீம்ஸையுமே ஒவ்வொரு பிளேயர் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, நம்ம ஷ்ரேயஸ் ஐயர், பத்திரனா, நம்ம சின்ன தலர் ரெய்னா, ஜடேஜா, ஸோ அப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகும். ரோஹித் சர்மா, ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. ஸோ அந்த அப்டேட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ மேட்சஸ், எவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் மறக்கவே முடியாதுல்ல அவருக்கு, நம்மளும் மறக்க முடியாது. ஒன் மோர் திங் இதை சொல்ல மறந்துட்டேன். அண்ட் நம்ம தோனியை பொறுத்த வரைக்கும் அவரோட பிளேஸு, ஸோ சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஒரு பிளேஸ், அங்கே வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறது அந்த ஒரு கிரவுண்டு பற்றியுமே வந்து அந்த டாஸ் போகிற மொமெண்ட்டில் பேசியிருப்பாங்க போல், அதையுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓவராக இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியான அப்டேட்ஸ் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.